TVC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிவிசி தமிழ் மாலை செய்திகளுடன். சர்வஜன் சக்தி என்ற பெயரில் புதியதொரு அரசியல் கூட்டணி இன்று கொழும்பில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கூட்டணிக்கு புதிய பெயர் வைக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் அதில் இணைந்திருக்கும் அரசியல் கட்சிகளிலும் குழுக்களிலும் அநேகமானவை மக்கள் கிளர்ச்சியை அடுத்து 2 வருடங்களுக்கு முன்னர் ராஜபக்சக்களின் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தலைமையிலான கூட்டணியில் இருந்து வெளியேறி ஒன்றாக அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுத்தவையே என்பது குறிப்பிடத்தக்கது. விமல் வீரவன்ஸ் தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணி, உதய கம்மன்பில தலைமையிலான பிவிதிரு ஹெல உரிமையே ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சி, வாசுதேவ நாணயக்காரவின் இடதுசாரி ஜனநாயக முன்னணி, கெவிந்து குமாரதுங்கவின் யுத்துகம இயக்கம், பேராசிரியர் சன்ன ஜெய்சுமண தலைமையிலான சுயாதீன பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஆகியவையும் வேறு சில குழுக்களும் இந்த புதிய பெயரிலான அரசியல் இயக்கத்தை ஆரம்பிக்கும் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டிருக்கின்றன. ஊடக நிறுவனங்கள் பலவற்றின் உரிமையாளரும் சட்டத்தரணியுமான திலித் ஜெயவீர கடந்த வருடம் ஆரம்பித்த மொபிம ஜனதா கட்சியே இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கும் புதிய கட்சி என்பது குறிப்பிடத்தக்கது. திலித் ஜெயவீர கட்சியை ஆரம்பித்த வேளையில் அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் நோக்கிலேயே அவ்வாறு செய்கிறார் என்று கூறப்பட்டது. இன்று தொடங்கப்படவிருக்கும் புதிய சர்வஜன் சக்தி கூட்டணியின் சார்பிலான வேட்பாளராக ஜெயவீரவே களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது இவ்வாறிருக்க, ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் அக்டோபர் 17 நடைபெறும் என்றும் அதை எவரும் தடுக்க முடியாது என்றும் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ கூறியிருக்கிறார். மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமானவே இராதாகிருஷ்ணன் தலைமையில் 330 பேருக்கு சமாதான நீதிவான் நியமனக் கடிதங்கள் வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்று மலையகத்தில் அட்டன் நகரில் நடைபெற்றது. அதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட பினானர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த விஜயதாச ராஜபக்ச, இந்த வருடத்திய ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்க்கமான பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக விளங்கும் என்று சொன்னார். தென்னிந்தியாவில் வசிக்கும் இலங்கை அகதிகளுக்கு கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கு இலங்கை அரசாங்கம் எடுத்திருக்கும் அண்மைய நடவடிக்கை மிகவும் வரவேற்கத்தக்கது என்று ஈழ அகதிகள் புனர்வாழ்வு இயக்கத்தின் தாபகரான எஸ். சந்திரகாசன் கூறியிருக்கிறார். இந்த அங்கீகாரம் தென்னிந்தியாவில் வசிக்கும் சுமார் 1,00,000 இலங்கை அகதிகளுக்கு பேருதவியாக இருக்கும். கிழக்கு மாகாண ஆளுநரான செந்தில் தொண்டமான் அண்மையில் சென்னைக்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது அங்குள்ள இலங்கை துணைத் தூதரகத்தில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இலங்கை அகதிகளுக்கு அரசாங்கம் கடவுச்சீட்டை வழங்கவிருப்பதை அறிவித்தார். தமிழகத்தில் முகாம்களில் தங்கியிருக்கின்ற அகதிகளில் சுமார் 600 பேர் ஏற்கனவே இலங்கை கடவுச்சீட்டை பெறுவதற்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்று சந்திரகாசன் சொன்னார். தமிழ்நாடு அரசாங்கத்தினால் பராமரிக்கப்படும் பல்வேறு அகதி முகாம்களில் சுமார் 59,000 இலங்கை அகதிகள் வசிக்கிறார்கள். இவ்வாறாக அகதிகளுக்கு கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கு இலங்கை அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கை அவர்கள் இங்கேக்கு சென்று தங்கள் உறவினர்களை சந்திக்கவும். இதை எப்போதோ இலங்கை அரசாங்கம் செய்திருக்க வேண்டுமென்று சந்திரகாசனின் அகதிகள் புனர்வாழ்வு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளரான எஸ். சூரியகுமாரன் தெரிவித்தார். இலங்கையின் காரிய கனிம வளங்களில் முதலீடுகளைச் செய்வதற்கு சீனா, இந்தியா, அமெரிக்கா, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் போட்டி போடுகின்றன. இலங்கையின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த சொத்துக்கள் வளங்கள் மீது அண்மைக்காலமாக உலகின் வல்லாதிக்க நாடுகளின் கவனம் கடுமையாக திரும்பியிருப்பதற்கு இது பிந்திய ஒரு உதாரணமாகும். ஏற்கனவே இலங்கையின் காரிய கனிமம் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் கனடாவும் ஆஸ்திரேலியாவும் ஈடுபட்டிருக்கின்றன. இதற்கு மேலதிகமாகவே மேற்கூறப்பட்ட 4 நாடுகளும் முதலீடுகளைச் செய்ய போட்டி போடுகின்றன. இது தொடர்பாக புவியியல் மற்றும் கனிமங்கள் ஆய்வு பணியகத்தின பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் ரஞ்சித் பிரேமசிறி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், காரிய கனிமத்துறையில் தற்போதைய தருணத்தில் முதலீடுகளைச் செய்வதற்கு ஆர்வத்தை காட்டுகின்ற நாடுகளில் சீனாவும் இந்தியாவும் முக்கியமானவை என்று குறிப்பிட்டார். பிரான்சில் கோழிக்கடை ஒன்றில் வேலை செய்து கொண்டு ஆட்கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் கும்பல்களுடன் தொடர்பு வைத்திருப்பதாக குற்றஞ்சாட்டப்பட்ட இலங்கையர் ஒருவரை நாடு கடத்துவதற்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறது. சதாசிவம் சிவகங்கன் என்ற பெயர் கொண்ட 58 வயதான இந்த நபருக்கு பிரிட்டனில் தஞ்சம் வழங்கப்பட்டிருந்தது. தனது வாடகை வீட்டில் இருந்தவாறு பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும்
இடையிலான கால்வாயூடாக ஆட்களை கடத்தும் சட்டவிரோத நடவடிக்கையில் இவர் வேறு கும்பல்களுடன் சேர்ந்து ஈடுபட்டதாக நீதிமன்ற ஆவணங்கள் மூலம் தெரிய வந்திருப்பதாக லண்டன் பத்திரிகைகள் தெரிவித்தன. இவரை பிரான்சுக்கு நாடு கடத்துமாறு இவர் சம்பந்தப்பட்ட வழக்கை விசாரணை செய்த லண்டன் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இவருக்கு ஏற்கனவே ஆட்கடத்தல் தொடர்பான வழக்கொன்றில் பிரெஞ்சு நீதிமன்றம் ஒன்றும் இவரது பிரசன்னம் இல்லாமலேயே கடந்த வருடம் 5 வருட சிறைத் தண்டனை விதித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணப் பல்கலைக்கழகத்தின் வேந்தரான பேராசிரியர் பத்மநாதன் எழுதிய ஒரு மறைந்து போன நாகரிகத்தின் தரிசனங்கள் ஆதிகால யாழ்ப்பாணம் என்ற நூல் வெளியீட்டு விழா நேற்று மாலை வெள்ளவத்தை ருத்ரா மாவட்டத்தில் அமைந்திருக்கும் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் சட்ட அறிஞர் கனக ஈஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. வீரகேசரி பத்திரிகையில் பேராசிரியர் பத்மநாதன் தொடர்ச்சியாக எழுதிவரும் கட்டுரைகளில் தெரிவு செய்யப்பட்ட குறிப்பிட்ட கட்டுரைகளின் தொகுப்பான இந்த நூல் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் வெளியீடாக வந்திருக்கிறது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய பேராசிரியர் பத்மநாதன் இலங்கையில் தமிழ் ஈழம் ஒருபோதும் கிடைக்கப் போவதில்லை, எந்த நாடும் அதை ஆதரிக்கப் போவதில்லை. நடைமுறைக்குச் சாத்தியமற்ற சிந்தனைகளையும் உணர்ச்சிவசமான பேச்சுக்களையும் கோஷங்களையும் கைவிட்டு தமிழ் அரசியல்வாதிகள் தற்போது இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை பயன்படுத்தி தமிழ் மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சிக்கும் உதவக்கூடிய பயனுறுதியுடைய நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்தினார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது இன்றைய மாலை செய்திகள். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். TBC Tamil News.